இந்த மத்தி மீனை அப்படி பிச்சு ₹120 எடுத்தேன். ₹100 ஊழ் ஸ்டார்டிங். ஸோ மத்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ₹100 எடுத்த மத்தி. ஸோ ₹50 இருந்திருக்கு. இதை விட சின்னதாக குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ ₹100 ரேஞ்சில் மத்தி எடுத்திருக்கேன். ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. இப்போ நம்ம மீன் மார்க்கெட் போகிறோங்க. ஸோ ஏர்லி மார்னிங் 5:30. ஸோ மீன் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே என்னென்ன ஃபிஷ் இருக்குது, ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பனி வருமாட்டிருக்கு. வெளியில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. எப்போ தான் இந்த சாய்பாபா கோவில் பிரிட்ஜ் ஒர்க்கு முடியுமோ அப்படின்ட்டு இருக்குங்க. ஏன்னா டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். எந்த டைமில் நம்ம வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோடு. ஸோ பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா தான் ஃப்ரீயாகுன்னு வச்சுக்கோங்களேன். மீன் மார்க்கெட் ஆர்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டோம். லாரிப்பேட்டை. ஸோ இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே ஷாப்ஸ் வந்துடும். இருக்கு பாருங்க, பனானா ஷாப்பு, பிளாஸ்டிக்ஸு, இது மாதிரி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அப்படின்னு எல்லா ஷாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஹவருக்குள்ளே செம்ம ஆக்டிவேட் ஆகிடும். காலையில் இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ சைடு ரோட்டில் வரோம். உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிலோ 120, இது பெரிய ஊடி. செமையா இருக்கும். பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கு நல்ல பெரிய பெரிய மத்திகள் எல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா மத்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ₹100 அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹50 50, 70, 80 அப்படிங்கிற ரேஞ்சில் நிறையா வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 100 தான். ஸோ நான் ₹100 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வாங்கியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஊளி மீன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊளியே வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மாதிரி பெருசாக இருக்குது. அந்த ஊளியே வந்து 250 தான். ஸோ ₹100 ஊளி ஸ்டார்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹120 அப்படின்னு சொல்லி ஒரு ஊளி வாங்கியிருக்கேன். ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா மத்தி அங்கே யாரும் க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. அதனால் மீன் வாஷ் பண்ணலாம். ₹120 எடுத்தேன். ₹100 ஊழ் ஸ்டார்டிங். ஸோ மத்தி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ₹100 எடுத்த மத்தி. ஸோ ₹50 இருந்திருக்கு. இதை விட சின்னதாக குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ ₹100 ரேஞ்சில் மத்தி எடுத்திருக்கேன். இந்த மத்தி மீனை அப்படி பிச்சு அப்படியே இந்த குழம்போட முக்கி இந்த மத்தி மீனை வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டே இருக்கலாம் மாட்டிருக்கு. ஸோ அப்படி ஒரு டேஸ்ட் இந்த மத்தி மீன். ஸோ மீன் குழம்புனாலே இந்த மத்தி மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும்.